ஆட்சியில் இருந்து கொண்டு எமர்ஜென்சியை முதலில் எதிர்த்தவர் டாக்டர் கலைஞர். ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் டீடைல்ஸ் என்றவர் முழங்கினார். ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அரியாசனத்தில் இருந்த கலைஞர் இறக்கப்பட்டார். அவருக்கு அருகில் இருந்த அவருடைய நேர்முக உதவியாளர் அவரிடத்தில் சொல்லாமல் போய்விட்டார். அவருக்கு பாதுகாப்பாக இருந்த காவலர் எங்கோ பதுங்கிக் கொண்டார். அரசு சம்பளத்தில் அவருக்கு காரோட்டி கொண்டிருந்த டிரைவர் அவரிடத்தில் சொல்லாமல் போய்விட்டார். எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் அமலுக்கு வருகிறது. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை நீண்டு கிடக்கின்ற தண்டவாளங்களை எண்ணி கணக்கிடக்கூடிய ஒரு சோசலிஸ்ட் தலைவன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் சொன்னார், கலைஞர் ஆளுகிற தமிழ்நாடு எனக்கு தஞ்சம் தந்தது என்று நன்றியோடு சொன்னார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர் தோழர் EMS சொன்னார், ஜனநாயக காற்றை சுவாசிக்க விடுமானால் கருணாநிதி ஆளக்கூடிய தமிழ்நாட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னார். நெருக்கடி அதிகமாகிறது. பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் கலைஞர் சொன்னார், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யட்டுமா என்று கேட்டார். பெருந்தலைவர் காமராஜர் கலைஞரிடம் சொன்னார், நீ முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கிறது, பதவியை விட்டு விலகாதே என்றார். ஆட்சி போயிற்று. அதிகாரிகள் விடை பெற்று சென்றார்கள். 24 மணி நேரத்திற்குள் கோபாலபுரம் வீடு, அது வீடல்ல, கொள்கை கூடு, அந்த வீட்டுக்குள் காவல்துறை அதிகாரிகள் நந்தவனத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி நுழைந்தார்கள். கலைஞர் அமைதியாக இருந்தார். ரிசர்ச் பண்ண வந்திருக்கிறோம் என்றார்கள். தாராளம் செய்யுங்கள் என்றார். என்னை கைது செய்வது உங்கள் திட்டமா என்று கலைஞர் நேரடியாகவே கேட்டார். இல்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை என்றார்கள். சங்கை முழங்கு என்கிற பிரச்சார நாடகத்தை நடத்துவதற்கு ஸ்டாலின் மதுராந்தகம் சென்றிருக்கிறார். நாளை காலைதான் வீட்டுக்கு வருவார் என்று கலைஞர் அதிகாரிகளிடத்தில் சொல்லிவிட்டு, ஸ்டாலின் வந்தவுடன் உங்களுக்கு தகவல் சொல்லுகிறேன் என்றார். என் பெருமைக்குரியவர்களே, என் பேரன்பு தாய்மார்களே, தொலைபேசி வசதி இல்லாத அந்த நாளில் ட்ரங்கால் புக் செய்து கலைஞர் மதுராந்தகத்தில் இருக்கின்ற அண்ணன் ஸ்டாலினிடம் பேசினார். உன்னை கைது செய்வதற்கு வீட்டுக்கு வந்தார்கள், நாளைக்கு வர சொல்லி அனுப்புகிறேன், நீ புறப்பட்டு வந்துவிடு, சிறைக்கு போவதற்கு தயாரான மனநிலையில் வா என்றார். அண்ணன் ஸ்டாலின் அடுத்த நாள் புறப்பட்டு வந்தார். வீட்டுக்குள் நுழைந்தார். அண்ணி துர்கா மாலை மாலையாக அழுது கொண்டிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் அண்ணி துர்காவிடம் சொன்னார், நான் ஒரு நீண்ட நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக நினைத்துக்கொள் என்று அன்னிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, சிறைச்சாலையில் எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்று தெரியாது, தேவைப்பட்ட துணிகளை ஒரு பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டு அவர் சிறைச்சாலைக்கு புறப்படுகிற பொழுது கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். கலைஞர் அப்போது சொன்னார், இட் இஸ் கோல்டன் டைம், இதுதான் பொன்னான நேரம், எல்லோரும் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் என்றார். அவர் அன்றைக்கு காலில் விழுந்தார், கலைஞர் காலில். அவர்தான் இந்திய அரசியலில் இன்றைக்கு எழுந்து நிற்கிறார் என்பதை நாடு பார்க்கிறது.